Hi guys, this is my first video. இன்னைக்கு வந்து Nikon D5600 DSLR கேமராவோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னைக்கு தான் நவம்பர் 18th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XSpeed Pro 4 ப்ராசஸர், அது இல்லாமல் வைஃபை சர்டிஃபைட், NFC இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அது இல்லாமல் ஸ்னாப் பிரிட்ஜுன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது வந்து மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கும் கேமராவுக்கும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இது ஒரு அப்படி விட்டுருக்காங்க. ரெண்டாவது லென்ஸ் பார்த்தீங்கன்னா VR வைப்ரேட் டிடெக்ஷன்ஸ் ஒரு டெக்னிக் மூலிமா அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, VR லென்ஸ் சொல்லிட்டு. அது இல்லாமல் அடுத்து AFP நிக்கார் லென்ஸ் சொல்லிட்டு 70-300 ஜூம் லென்ஸ் அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 8 GB கார்டு ஒன்றும் ப்ளஸ் DSLR பேக் 2 years வாரண்ட்டி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது லேர்னிங்கான 50% லேர்னிங் கிளாஸ்க்கான 50% டிஸ்கவுண்ட் வவுச்சர். இது ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு வவுச்சர். இது 2 year வாரண்டிக்கான கார்டு. இது எங்கெங்கே சர்வீஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ். இது ஹோனஸ் மேனுவல். நான் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிட் லென்ஸ் 8x55. இது வந்து 8x55 ஜூம் மினிமம் லென்ஸ். இது நியூ டைப் VR, அதாவது வைப்ரேஷன் டிடெக்ஷன் டைப் லென்ஸ். அடுத்து இது வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க 70-300 VR டிடெக்ஷன் லென்ஸ். இது வந்து 300 அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வரது எல்லா லென்ஸ்லேயும் வந்து 250 mm தான் வரும். இது 300 mm வரை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜூம் ஃபோக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபஸ்ட்டு வந்த லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. ஆனால் இது வந்து பயங்கர ஸ்மூத்தாக கொடுத்துருக்கானுங்க. இதுலேயும் சரி, அந்த கிட் லென்ஸ் சின்ன லென்ஸ்லேயும் சரி, ரெண்டுலேயுமே வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அடாப்டர் கிட், சார்ஜர் அடாப்டர். இது வந்து டைரெக்டாக ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்ரி. நிக்கான் ரீசார்ஜபிள் 1230 mAh பேட்ரி. இது மேக்ஸிமம் 700 ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். அடுத்து இப்போ கேமரா பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ வந்திருக்க நியூ மாடல் D5600 நிக்கான். இதில் வந்திருக்க அப்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்ததில் நிக்கானில் எந்த இதுலையும் டச் வரல. இதில் மல்டி ஆங்கிள் வேரி ஆங்கிள் LCD ப்ளஸ் டச் ஸ்க்ரீனோடு கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 GB கார்டு, SD கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போது பேட்டரி போட்டு ஆன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போது வந்திருக்க நியூ நிக்கான் D5600. இப்போது சின்ன லென்ஸ் போட்டு பார்க்கலாம். இது மாதிரி கெனானில் மற்ற நெட்வொர்க்
மற்ற கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு திரும்ப மாதிரி இருக்கும். இது மவுண்ட் வந்து அப்படியே ரைட் சைடு திரும்பணும், அது மற்றதில் லெஃப்ட் சைடு திரும்ப மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு லாக் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரோலிங் பட்டன் மாதிரி. இது வந்து லைவ் மோட் ப்ளஸ் லைவ் மோட் கொடுக்கும்போது லைவாக வரும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதிலே ஒரு ஆட்டோ மோட், இந்த ஃப்ளாஷ் ஆஃப் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதிலே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ரோல் பண்ணிங்க அப்படின்னா செல் அவுட், ஹை கீ, லோ லைட், லோ கீ, நைட் விஷன், சூப்பர் விவிட், பாப், போட்டோ இலிஸ்ட்ரேஷன், டாய் காமரா எஃபெக்ட், மினரேட் எஃபெக்ட், செலக்டிவ் கலர், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ஹை ஸ்பெசிஃபிகேஷன்னா டைம் லேப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதுலேயே. மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் மெனு, ப்ளேபேக் மெனு, செகண்ட் வந்து ஷூட்டிங் மெனு அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டைம்லெஸ் மூவின்னு இருக்கும். அதில் வந்து நம்ம இன்டர்வல் போயிட்டு நம்ம எத்தனை செகண்ட்ஸுக்கு ஒரு கிளிக் அடிக்கணும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ், மினிமம் 5 செகண்ட்ஸ் வைப்பாங்க. 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு கிளிக் செட்டிங்ஸ் வச்சுட்டு பேக் வந்துட்டு ஷூட்டிங் டைம் எவ்வளோ நேரத்துக்கு எடுக்கணும், ½ hour எடுக்கணுமோ இல்லை 25 minutes அந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் லேப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். மூவி செட்டிங்ஸ் போன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி குவாலிட்டி ஃப்ரேம் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 1080லேயே 60 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வீடியோ எடுக்க யூஸ் ஆகும். ஓகே, இதுதான் நிக்கான் D5600. ஓகே.